நிறுவன தலைவரும் நடிகருமான மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் நடித்த கொம்பு சிவி திரைப்படம் டிசம்பர் 19ஆம் தேதி அன்று திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. கேப்டனை போன்று திரையுலகில் சிறப்பாக நடித்து வரும் அவரது மகன் சண்முக பாண்டியன் திரைப்படத்தை காண கேப்டனின் ரசிகர்கள், தேமுதிக தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் திரையரங்குகளில் குவிந்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் சண்முக பாண்டியன் நடித்த கொம்பு சிவி திரைப்படம் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. டிசம்பர் 19இல் இருந்து தொடர்ந்து 5 நாட்களாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் கொம்பு சிவி திரைப்படத்தை ரசிகர்களுடன் சேர்ந்து காண டிசம்பர் 24ஆம் தேதி அன்று மாலை சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் கணேஷ் திரையரங்கிற்கு நடிகர் சண்முக பாண்டியன் வருகை தந்தார். படம் பார்க்க அனகாபுத்தூருக்கு வந்த நடிகர் சண்முக பாண்டியனுக்கு செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக செயலாளர் அனகை முருகேசன் தலைமையில் தேமுகவினர் நையாண்டி மேளம், இசை முழங்க, கரகாட்டம், ஒயிலாட்டம், நடன கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியுடன் பட்டாசு, வான வேடிக்கைகள் வெடித்து பூரண கும்ப மரியாதை அளித்து ரோஜாப்பூ மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து கணேஷ் திரையரங்கத்தில் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுடன் அமர்ந்து நடிகர் சண்முக பாண்டியன் படம் பார்த்து மகிழ்ந்தார். இதில் அனகாபுத்தூர் பகுதி தேமுதிக செயலாளர் அனகை மகாதேவன், பம்பல் பகுதி தேமுதிக செயலாளர் வின்சென்ட் மற்றும் தேமுதிக மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள், கேப்டனின் ரசிகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நடிகர் சண்முக பாண்டியனுடன் படம் பார்த்து மகிழ்ந்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சண்முக பாண்டியன் கூறுகையில், மக்களுடன் சேர்ந்து படம் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். எனது அப்பா கேப்டன் அவர்களுக்கு எப்படி மக்கள் வரவேற்பு அளித்தனரோ அதே போன்று எனது திரைப்படத்தை காண பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்துள்ளனர். அதற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அனகாபுத்தூருக்கு படம் பார்க்க வந்த என்னை சிறப்பான முறையில் ரசிகர்கள், தேமுதிகவினர் வரவேற்றனர். மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது தந்தைக்கு எப்படி மரியாதை வரவேற்பு அளித்தார்களோ அதே போன்று எனக்கும் இந்த மரியாதை அளித்த மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் மற்றும் தேமுதிக ரசிகர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடிக்க உள்ளேன். எனது தந்தை போன்ற காவல்துறை வேடத்திலும் நடிக்க ஆர்வம் உள்ளது. அதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அனைவரும் தவறாமல் கொம்பு சிவி திரைப்படத்தை தியேட்டர்களில் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு அனகைக்கு வந்திருக்கேன். மக்களோட படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வரவேற்பு இருக்கு. அப்பா படத்துக்கு எப்படி நல்ல வரவேற்பு கொடுப்பாங்களோ அதே மாதிரி என் படத்துக்கும் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. நானும் சரத் சார், பொன்ராம் சார் என்ன நாங்கள் முயற்சி பண்ணோமோ அது கண்டிப்பாக வெளியே வந்திருக்கு. மக்களோட ரிவ்யூஸ், அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது நாங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலையோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இன்னைக்கு இந்த மக்களோட நான் வந்து படம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நன்றி. சரி, இப்போ பொதுவாக விஜயா இருக்கட்டும், அடுத்தால அஜித்தா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ரேஸு, அரசியல் அப்படி போயிட்டாங்க. தமிழ் சினிமாவில் நடிகர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்குது? படம் அடுத்தடுத்த களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்போது அடுத்தடுத்த கட்டம் நிறைய நடிகர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் நிறையா இருக்குது. லைக் யூடியூபர்ஸ் நடிக்க வராங்க, டிக்டாக் பண்ணுறவங்க, இல்லை ரீல்ஸ் பண்ணுறவங்க நடிக்க வராங்க. ஸோ சினிமா வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. நம்ம எப்பயுமே அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர், சிவாஜிலேருந்து ஆரம்பித்து இப்போ விஜய் சார், அஜித் சார் வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு அந்த ஏஜ் வந்துக்கிட்டே இருக்கும் போது அடுத்த ஆர்டிஸ்ட் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க பாத்துட்டு வரீங்க சார். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் சினிமாவோட இந்த காந்தாரா, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்க அனிமேஷன் மூவி, இதெல்லாம் அதிகப்படியான வசூல் கொடுக்குது. தமிழக மக்கள் என்ன மாதிரியான கதைக்களம் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன்? அது இப்போ நம்மளுக்கு வந்து இன்டர்நெட், சோஷியல் மீடியா இந்த இது நிறைய வளர்ந்தனால ஒரே ஒரு கதைக்களம்னு நம்ம சொல்லவே முடியாது. நீங்களே இப்போ சொன்னீங்க, இந்த அவதார், காந்தாரா எல்லாருமே எல்லா லாங்குவேஜ் மூவியும் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமாவையும் அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆடியன்ஸ் தமிழ் சினிமாவும் பார்ப்பாங்க, அதையும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நான் அரசியல் இல்லைங்க, நான் சினிமா தான். அண்ணா தான் அரசியல். தமிழ் சினிமாவில் இந்த புகையிலை, குட்கா, இதுகளை தாண்டி இப்போ இந்த கஞ்சா அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மத்தியிலும் அதிகமாக கஞ்சா புழக்கம். ஆமாம், இதுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரக்ஸ் வந்து இல்லீகல், அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்றது வந்து ரொம்ப
தப்பான விஷயம். அதனாலதான் நாங்க இந்த படத்திலே நாங்க கஞ்சா விக்கிற மாதிரி காமிச்சாலும் அதை நாங்க 5 டன் கொடுக்கற மாதிரி காமிச்சிருக்கோம். அதை இது பண்ணக்கூடாது, தப்பு, எத்தனை குடும்ப வாழ்க்கை அழியும்னு சொல்லி நாங்களே இதுல ஒரு இது வச்சிருக்கோம். பிளஸ் கஞ்சா விக்கிற நாங்களே அடிக்க மாட்டோம். ஏன் இந்த மாதிரி சின்ன சின்னதா அங்கங்க மென்ஷன் பண்ணோம்னா, இந்த படத்துல நாங்க கஞ்சா விக்கிறதையோ இல்ல அதை யூஸ் பண்றதோ கரெக்ட்னு நாங்க எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டோம். அது தப்பு. அதை நம்ம இந்த மாதிரி காமிச்சா மட்டும்தான் அது மக்களுக்கு புரியும். அது பண்றாம அவர் ஸ்டைல்ல அது ஜாலியா காமிச்சிருக்காரு. ஆனா இது ஒரு சீரியஸான நோட்டு தான். ஆமா, கூடிய சீக்கிரத்துல போலீஸா பண்ணுவேன். கதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அப்பா நிறைய படம் போலீஸா பண்ணிட்டாரு. நான் எடுத்த உடனே எப்போ நான் படம் போலீஸா பண்ணாலுமே என் அப்பாவோட 100வது படம் அந்த மாதிரி தான் என்ன கம்பேர் பண்ண போறீங்க. அதனால நான் பண்ண போற ஸ்கிரிப்ட் பார்த்து பொறுமையா தான் நான் பண்ணுவேன். கதை வந்துச்சுன்னா பார்க்கலாமே. நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்ல, கதை வந்தா பார்க்கலாம். அதை பத்தி உங்களுக்கு ஆனா இந்த பகுதியில கொடுத்த வரவேற்பு எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே. அப்பாவை எப்படி எல்லாம் பார்த்து கொண்டாடினாங்களோ இப்ப என்ன அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் அப்பா கூட அப்பாவோட ஒரு சில படம் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கேன். இதே மாதிரி 6ஆம் வாரத்தோட பட்டாசோட அப்பா படத்தை அவங்க என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்ப என் படத்தை அதை பாக்குறாங்கன்ற போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பாவை பொறுத்தளவுல 2 ரோல், அதாவது சினிமா, அரசியல் ரெண்டையுமே ஒன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க அண்ணன் தம்பி 2 பேருமே தனித்தனியா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதுல இந்த அரசியலையும் சேர்த்து உங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்க முடியும், பட் உங்ககிட்ட கேட்க முடியல. ஆனா இன்னைக்கு இந்த கஞ்சா புழக்கத்தை அரசு எந்த மாதிரியான அடக்குமுறைகள்ல கையாளணும்னு நினைக்கிறீங்க? இப்ப கையாண்டு இருக்கிறது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இன்னும் அதை கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். நிறைய இடத்துல ஈஸியா கிடைக்குதுன்னு கேள்விப்படுறேன். இப்போ நாங்க இந்த படத்துல காமிச்சது அந்த டைம்ல கஞ்சா தமிழ்நாட்டிலே வளர்ந்தது. இப்ப கம்ப்ளீட்டா ஆசிட் ஊத்தி அந்த டைமே அழிச்சிட்டாங்க. இப்போ வரது உங்களுக்கு இம்போர்ட் ஆகியோ இல்ல வேற ஊர்ல இருந்தோ வருது. அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இன்னும் நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ அது கண்டிப்பா நல்லது. கொஞ்சம் பேக் போய், அதாவது ஒரு 90s 80s அந்த மாதிரி படம் எடுக்கும்போது எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி சிக்கல்கள், லொகேஷன் எந்த மாதிரி எல்லாம் சேஞ்சஸ் இருக்கு? இப்போ மெயினா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிட்டி ஃபுல்லா ஒயர்ஸா இருக்கு மேல. இதுதான் உன்னோட மெயின் சிக்கல். அப்போ அந்த காலத்துல அந்த ஒயர்ஸ் அதெல்லாம் எதுவும் பெருசா கிடையாது. பிளஸ் இந்த கார்ஸ், இந்த லாரி யூஸ் பண்றது, பஸ் யூஸ் பண்றது, அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறது, இது எல்லாமே நாங்க அந்த காலத்து வண்டியாவை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து தான் இதுல யூஸ் பண்ணோம். அது மட்டும் தான் டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு.